பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 9:1 இப்படியாக சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு என்னை தேடுங்கள், என் விவரித்து எல்லாவற்றையும் சொல்லுங்கள். முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டுமா? முழு இருதயத்தோடு தேடினால் அவரை கண்டடையலாம். முழு இருதயத்தோடு அவர் தேடினால் அவரை பார்க்கலாம். முழு இருதயத்தோடு அவரை தரிசித்தால் போதும். வீட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? அவரை தரிசிக்கலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம்? அவரை தேடலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் அவரை பார்க்கலாம். ஆனால் இந்த இருதயம் மாத்திரம் அவர் சுத்தமாக இருக்கணுமா? இந்த இருதயத்துக்குள்ளே தேவனை தரிசிக்கணும். இந்த இருதயத்துக்குள்ளே தேவனோடு பேசணும். இந்த இருதயத்தில் நீங்கள் அவரை வைத்து கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மாறிடும். இதற்காக எதையும் தேடி எங்கேயும் ஓடிக்கொண்டு இருந்தால் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அது மாத்திரமல்ல, இந்த 7 மாதத்தையும் நாம் கடந்து வந்து விட்டோம். 8வது மாதத்தில் பாதி மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். இனி இந்த மாதம் முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. 9வது மாதத்தை கூட காண்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கூட எனக்கு அழகாக பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு ஊழியக்காரங்க. அதன் மூலமாகத்தான் இருந்து இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு அன்பாக கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுதான் தேவ ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலையும் கிரியை செய்ய வேண்டும். தேவ ஆவியானவர் முழு இருதயத்தோடு அவரை தேடி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலையும் சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாம் அடங்கி இருக்கிறது. எதற்காக நாம் எங்கேயும் தேடி போக வேண்டாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.